ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், இந்த சென்டென்சஸில் ஃபர்ஸ்ட் சென்டென்ஸை கவனிங்க. ஐ ஸ்டடீட் அப்படின்னு இருக்கும். அதனுடைய தமிழ் மீனிங் என்ன? நான் படித்தேன். இந்த மாதிரி இந்த பாஸ்ட் சுச்சுவேஷன்ஸுக்கு எல்லாருக்குமே தமிழ் மீனிங் என்ன அப்படின்னு தெரியும். ஆனால் இந்த பாஸ்ட் சுச்சுவேஷன்ஸ் எல்லாமே நம்ம ரியல் லைஃப்பில், அதாவது நம்முடைய அன்றாட வாழ்க்கையில் எந்த இடத்துல பயன்படுத்தணும் என்று கேட்டால் நிறைய பேருக்கு தெரிவதில்லை. இந்த வீடியோ முடியும் பொழுது இந்த பாஸ்ட் சுச்சுவேஷன்ஸ் எல்லாத்தையுமே உங்களால் நம்முடைய அன்றாட வாழ்க்கையில் எந்த விதமான சந்தேகமும் மற்றும் குழப்பமும் இல்லாமல் உங்களால் பயன்படுத்த முடியும். ஓகே, ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் பாருங்க. நான் படித்தேன். இது என்ன டென்ஸ்? சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ். இங்கிலீஷில் எப்படி சொல்றது? ஐ ஸ்டடீட் அப்படின்னு சொல்லணும். ஓகே, இப்போ இந்த சிம்பிள் பாஸ்ட் டென்ஸை எந்தெந்த சுச்சுவேஷன்ஸில் நாம் பயன்படுத்த வேண்டும் அப்படிங்கிறத இப்போ பார்க்கலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் ஒரு நிகழ்வு நடந்து 24 மணி நேரம் ஆகியிருக்க வேண்டும். இந்த சுச்சுவேஷன் சொன்ன உடனே எல்லா கிளாஸ்லேயும் ஸ்டூடெண்ட்ஸ் சிரிப்பாங்க. ஏன் அப்படின்னா, என்னமோ ஈஸியாக சொல்லிக் கொடுப்பேன்னு சொன்னார். இப்போ என்னமோ ஒரு நிகழ்வு நடக்கும் பொழுது இந்த நிகழ்வு நடந்து 24 மணி நேரம் ஆகியிருக்கா, இல்லை 12 மணி நேரம் ஆகியிருக்கா, இல்லை 6 மணி நேரம் ஆகியிருக்கா என்று யோசிச்சா பேச முடியும் அப்படின்னு கேட்பாங்க, அப்படின்னு சிரிப்பாங்க. இந்த சுச்சுவேஷனை அந்த மாதிரி யோசித்து பேசக்கூடாது. அப்போ என்னதான் செய்கிறது அப்படின்னா, ப்ராக்டிஸ் பண்ணணும். அப்போது எப்படி ப்ராக்டிஸ் பண்ணுறது அப்படின்னா, கவனிங்க. இப்போ தமிழில் ஒரு கேள்வி கேட்க உங்ககிட்ட, அதாவது நேற்று என்ன சாப்பிட்ட, சரிங்களா? பேச்சு வழக்கில் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்குறேன் தமிழில். நேற்று என்ன சாப்பிட்ட அப்படின்னு கேட்குறேன். அதுக்கு நீங்கள் என்ன பதில் சொல்லுவீங்க தமிழில்? நேற்று நான் தோசை சாப்பிட்டேன் அப்படின்னு சொல்லுவீங்க. இப்போது இந்த சென்டென்ஸை லாஸ்ட்டில் கவனிங்க. சாப்பிட்டேன். ஏன் இப்படி சாப்பிட்டேன் அப்படின்னு சொன்னீங்க? சாப்பிடுகிறேன் அப்படின்னு சொல்லலாம்ல. அப்போது இது உங்களுடைய ப்ராக்டிஸ். யாரும் சொல்லித்தரல, சரிங்களா? நேற்று என்ன சாப்பிட்ட அப்படின்னு கேட்டால், நேற்று நான் தோசை சாப்பிடுகிறேன் அப்படின்னு நீங்கள் சொல்லலை. என்ன சொல்லியிருக்கீங்க? நேற்று நான் தோசை சாப்பிட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. இது கொஞ்சம் கூட யோசிக்கலை, சரிங்களா? யோசிக்காமலே ஆட்டோமேட்டிக்காக வருது. இதுதான் ப்ராக்டிஸ். அதே மாதிரி இந்த சென்டென்ஸில் ஃபர்ஸ்ட்டில் பாருங்கள், நேற்று ஆட்டோமேட்டிக்காக வருது, சரிங்களா? நேற்று அப்படின்னா என்ன அர்த்தம் தான்? 24 ஹவர்ஸுக்கு முன்னாடின்னு தான் அர்த்தம். அப்போது நாம் யோசித்து பேசக்கூடாது. இந்த மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணணும். அப்போது ப்ராக்டிஸ் பண்ணணும்னா என்ன செய்யணும் அப்படின்னா, இப்போது வாட் டிட் யூ ஈட் எஸ்டர்டே இந்த மாதிரி கேள்வி கேட்ட உடனே ஐ ஏட் தோசை எஸ்டர்டே இந்த மாதிரி ஆட்டோமேட்டிக்காக யோசிக்காமலே பதில் வர வேண்டும். அதற்கு என்ன செய்ய வேண்டும் அப்படின்னா, இந்த சிம்பிள் பாஸ்ட் டென்ஸுக்குரிய கீவேர்ட்ஸை மனப்பாடம் செய்ய வேண்டும். மனப்பாடம் செய்தால் மட்டும்தான் உங்களால் தேவைப்படும் போது பேச முடியும். ஓகே, இப்போது கீவேர்ட்ஸை மனப்பாடம் செய்யலாம் வாங்க. அப்போது எஸ்டர்டே நேற்று சாப்பிட்டேன். எஸ்டர்டே மார்னிங் நேற்று காலையில் சாப்பிட்டேன். எஸ்டர்டே ஈவினிங் நேற்று மாலை சாப்பிட்டேன். எஸ்டர்டே ஆஃப்டர்நூன் நேற்று மதியம் சாப்பிட்டேன். த டே பிஃபோர் எஸ்டர்டே நேற்று முன்தினம் சாப்பிட்டேன். இப்போது எஸ்டர்டேயை வச்சு வரக்கூடிய சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ் கீவேர்ட்ஸ் இவ்வளோதான். ஓகே, உங்களுடைய ஃப்ரெண்டு கேள்வி கேட்குறாங்க. என்ன கேட்குறாங்க அப்படின்னா, ராஜாவை பார்த்தையா அப்படின்னு கேட்குறாங்க. அதற்கு நீங்கள் என்ன பதில் சொல்கிறீர்கள் அப்படின்னா, 2 நாளைக்கு முன்னாடி அவனை பார்த்தேன் அப்படின்னு சொல்கிறீங்க. இப்போது நல்லா கவனிங்க. ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் கவனிங்க. 2 நாளுக்கு முன்னாடி. இது எப்போ நடந்தது தான்? 24 ஹவர்ஸ்க்கு முன்னாடி நடந்த நிகழ்வு தான். ஆனால் கொஞ்சம் கூட யோசிக்கல. நீங்கள் சொல்கிறீங்க, பதில் சொல்கிறீங்க, 2 நாளுக்கு முன்னாடி நான் பார்த்தேன் அப்படின்னு சொல்கிறீங்க. இப்போது டிட் யூ see ராஜா, ராஜாவை பார்த்தையா அப்படின்னு கேள்வி கேட்ட உடனே ஐ சா நான் பார்த்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அந்த கீவேர்ட்ஸ் ஞாபகம் வர வேண்டும். வந்தால் மட்டும்தான் உங்களால் பேச முடியும். அப்போது 2 நாளைக்கு முன்னாடி அது என்ன கீவேர்ட்ஸ் எப்படி பார்க்கறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இப்போது 2 days ago, அதே மாதிரி 4 days ago அப்படின்னா 4 நாட்களுக்கு முன்பு. வீக் ago அப்படின்னா 1 வாரத்திற்கு முன்பு. மந்த் ago அப்படின்னா 1 மாதத்திற்கு முன்பு. இயர் ago அப்படின்னா 1 வருடத்திற்கு முன்பு. 6 months ago அப்படின்னா 6 மாதத்திற்கு முன்பு. லாங் டைம் ago அப்படின்னா நீண்ட காலத்திற்கு முன்பு. மெனி இயர்ஸ் ago அப்படின்னா பல வருடங்களுக்கு முன்பு. நான் பல வருடங்களுக்கு முன்பு அவனை பார்த்தேன், இந்த மாதிரி சொல்கிறதுக்கு. இப்போது இந்த ago அப்படிங்கிற வேர்டை யூஸ் பண்ணி நம்ம பேசக்கூடிய கீவேர்ட்ஸை நீங்கள் நன்றாக மனப்பாடம் செய்து கொள்ள வேண்டும். ஓகே, நெக்ஸ்ட் பாருங்கள். அதே கேள்வி, அதாவது ராஜாவை பார்த்தையா, என்ன பதில் சொன்னீங்க? 2 நாளுக்கு முன்னாடி அவனை பார்த்தேன் அப்படின்னு சொன்னீங்க. இப்போது இன்னொரு விதமாக ஆன்சர் பண்ணலாம். எப்படி அப்படின்னா, நேற்று நைட்டு அவனை பார்த்தேன் அப்படின்னு சொல்லலாம், சரிங்களா? இதுவும் 24 ஹவர்ஸுக்கு முன்னாடி நடந்த நிகழ்வு தான், சரிங்களா? அப்போது இந்த சென்டென்ஸில் கீவேர்டு என்ன? நேற்று நைட்டு. அப்போது
ஐ சா ஹிம், அவனை பார்த்தேன் அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் அந்த நேற்று நைட்டு அப்படிங்கிறக்குரிய கீவேர்ட்ஸ் வந்து இங்கிலீஷில் என்ன அப்படின்னு தெரிஞ்சால் மட்டும்தான் உங்களால் சரளமாக பேச முடியும். இது வந்து இன்னொரு டைப் ஆஃப் கீவேர்டு, அதாவது சிம்பிள் பாஸ்ட் டென்ஸில் பயன்படுத்தக்கூடிய இது வந்து தேர்ட் டைப். ஓகே, இப்போது ஐ சா ஹிம், அவனை பார்த்தேன் எப்போ, நேற்று நைட்டு. இது எப்படி சொல்கிறது? லாஸ்ட் நைட் அப்படின்னு சொல்லணும். இப்போது இது எல்லாமே நீங்கள் மனப்பாடம் செய்து கொள்ள வேண்டும். அப்போது லாஸ்ட் நைட், நெக்ஸ்ட் வந்து லாஸ்ட் சண்டே, போன ஞாயிற்றுக்கிழமை அவனை பார்த்தேன். லாஸ்ட் வீக், போன வாரம் அவனை பார்த்தேன். லாஸ்ட் இயர், போன வருஷம் அவனை பார்த்தேன். லாஸ்ட் மந்த், போன மாதம் அவனை பார்த்தேன். லாஸ்ட் சம்மர், போன சம்மரில் அவனை பார்த்தேன். லாஸ்ட் தீபாவளி, போன தீபாவளியில் அவனை பார்த்தேன். லாஸ்ட் ஜனவரி, போன ஜனவரி மாதம் அவனை பார்த்தேன். இது வந்து சிம்பிள் பாஸ்ட் டென்ஸில் பயன்படுத்தக்கூடிய இன்னொரு டைப் ஆஃப் கீவேர்ட்ஸ். இதையும் நீங்கள் மனப்பாடம் செய்து கொள்ள வேண்டும். ஓகே, நெக்ஸ்ட் வந்து சிம்பிள் பாஸ்ட் டென்ஸில் வந்து இயரை வந்து நம்ம பயன்படுத்துவோம். அதாவது இன் 2010 எக்ஸாம்பிள், அதாவது இந்த இயரில் ஒரு நிகழ்வு நடந்தது என்று சொல்வதற்காக நம்ம வந்து இந்த இன் அப்படிங்கிற ப்ரீபொசிஷனுக்கு அப்புறம் இந்த இயரை வந்து நம்ம சிம்பிள் பாஸ்ட் டென்ஸில் பயன்படுத்துவோம். ஓகே, இதோட சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ் வந்து முடிந்து விட்டது. அப்போது சிம்பிள் பாஸ்ட் டென்ஸை பொறுத்தளவில் நீங்கள் வந்து கீவேர்ட்ஸை மனப்பாடம் செய்து கொள்ள வேண்டும். அதே மாதிரி ஒரு வேர்போட பாஸ்ட் ஃபார்ம் வந்து தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த ரெண்டு மட்டும் தெரிந்து கொண்டால் எளிதாக நீங்கள் பேசலாம். ஓகே, நெக்ஸ்ட் வந்து பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸ். ஓகே, நான் படித்து கொண்டிருந்தேன், இது வந்து பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸ். இது இங்கிலீஷில் எப்படி சொல்கிறது? ஐ வாஸ் ஸ்டடியிங் அப்படின்னு சொல்லுவோம். இப்போது பையனுடைய அம்மா வந்து பையன்கிட்ட கேட்குறாங்க. என்ன கேட்குறாங்க அப்படின்னா, நேற்று அப்பா வந்தபோது என்னடா பண்ணிக்கிட்டு இருந்த அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு பையன் வந்து நான் படித்து கொண்டிருந்தேன் அம்மா அப்படின்னு சொல்லலாம். இப்போது நல்லா கவனிக்கணும், பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸை வந்து எப்போ நம்ம பயன்படுத்துவோம் அப்படின்னா, கடந்த காலத்தில் ஒரு நிகழ்வு நடந்தபோது இன்னொரு நிகழ்வும் நடந்திருக்கும். கடந்த காலத்தில் ஒரு நிகழ்வு நடந்தபோது இன்னொரு நிகழ்வும் நடந்திருக்கும். இப்போது அம்மா கேட்ட கேள்வியை பாருங்கள், நல்லா கவனிங்க. நேற்று அப்பா வந்தபோது என்னடா பண்ணிக்கிட்டு இருந்த? இப்போது நல்லா கவனிங்க கேள்வியை. அந்த கேள்வியிலேயே இரண்டு நிகழ்வு இருக்கும். அதாவது அப்பா வந்தது ஒரு நிகழ்வு, என்னடா பண்ணிக்கிட்டு இருந்த அப்படிங்கிறது இரண்டாவது நிகழ்வு. இந்த மாதிரி பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸை வந்து கேள்வி கேட்கும் போதும் இரண்டு நிகழ்வில் நாம் பயன்படுத்துவோம். அதற்கு பதில் சொல்லும் போதும் இந்த மாதிரி அப்பா வந்தபோது நான் படித்து கொண்டிருந்தேன், இந்த மாதிரி இரண்டு நிகழ்வாக நாம் பதில் சொல்லுவோம். இப்போது இந்த இரண்டு நிகழ்வை தனியாக பிரித்து எடுங்க இந்த சென்டென்ஸ்ல இருந்து. அதாவது நான் படித்து கொண்டிருந்தேன், இது ஒரு நிகழ்வு. அதே மாதிரி அப்பா வந்தார், இது வந்து இன்னொரு நிகழ்வு. போது, அதாவது பொழுது அப்படிங்கிறது வந்து கன்ஜங்ஷன். அது லாஸ்ட்டில் பார்க்கலாம், சரிங்களா? ஓகே, இப்போது இந்த இரண்டு நிகழ்வும் வந்து ஒரே நேரத்தில் தான் நடந்தது. அதாவது பாஸ்டில், கடந்த காலத்தில் ஒரே நேரத்தில் தான் நடந்தது. ஆனால் இந்த இரண்டு நிகழ்வில் ஒரு நிகழ்வு வந்து நீண்ட நேரம் நடந்து கொண்டிருந்திருக்கும், இன்னொரு நிகழ்வு வந்து உடனே நடந்து முடிந்திருக்கும். இந்த சென்டென்ஸில் நான் படித்து கொண்டிருந்தேன் அப்படின்னு இருக்கு இல்லையா, இதுதான் நீண்ட நேரம் நடந்து கொண்டிருந்தது. இதை வந்து பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸில் சொல்லணும். அப்பா வந்தார் அப்படின்னு இருக்கு இல்லையா, இது வந்து கடந்த காலத்தில் உடனடியாக நடந்து முடிந்த செயல். இதை வந்து சிம்பிள் பாஸ்ட் டென்ஸில் சொல்லணும். இப்போது இந்த சென்டென்ஸை உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லணும் அப்படின்னா இன்னொரு எக்ஸாம்பிள் தான் பார்க்கணும். அதாவது நான் படித்து கொண்டிருந்த போது கரண்ட் போய்விட்டது, சரிங்களா? இப்போது இந்த சென்டென்ஸை இரண்டாக பிரித்து எடுங்க. நான் படித்து கொண்டிருந்தேன், இது ஒரு நிகழ்வு. கரண்ட் போனது, இது வந்து இன்னொரு நிகழ்வு, சரிங்களா? இப்போது இரண்டுமே கடந்த காலத்தில் ஒரே நேரத்தில் நடந்தது தான். ஆனால் ஒரு நிகழ்வு வந்து நீண்ட நேரம் நடந்து கொண்டிருந்திருக்கும், இன்னொரு நிகழ்வு வந்து உடனே நடந்து முடிந்திருக்கும். இப்போது எந்த நிகழ்வு நீண்ட நேரம் நடந்து கொண்டிருந்தது? நான் படித்து கொண்டிருந்தேன், இதுதான் என்னது? நீண்ட நேரம் நடந்து கொண்டிருந்தது. இதை வந்து எந்த டென்ஸில் சொல்லணும்? பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸில் சொல்லணும். கரண்ட் போனது, அப்போது கரண்ட் போனது ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டுக்குள்ளே கரண்ட் போயிடும், சரிங்களா? அப்போது இந்த நிகழ்வு வந்து கடந்த காலத்தில் உடனே நடந்து முடிந்தது. இதை வந்து எந்த டென்ஸில் சொல்லணும்? சிம்பிள் பாஸ்ட் டென்ஸில் சொல்லணும். மறுபடியும் சொல்கிறேன், நல்லா கவனிச்சுக்கோங்க. கடந்த காலத்தில் இரண்டு நிகழ்வும் ஒரே நேரத்தில் தான் நடந்திருக்கும். ஆனால் அந்த இரண்டு நிகழ்வில் ஒரு நிகழ்வு வந்து நீண்ட நேரம் நடந்து கொண்டிருந்திருக்கும், இன்னொரு நிகழ்வு வந்து உடனே நடந்து முடிந்திருக்கும். அந்த நீண்ட நேரம் நடந்தது வந்து
பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸில் சொல்லணும். உடனே நடந்து முடிந்தது வந்து சிம்பிள் பாஸ்ட் டென்ஸில் சொல்லணும். இப்போது நம்ம எக்ஸாம்பிளுக்கு வாங்க. ஃபர்ஸ்ட் பார்த்தோம் இல்லையா, அப்பா வந்தபோது நான் படித்து கொண்டிருந்தேன். படித்து கொண்டிருப்பது வந்து நீண்ட நேரம் நடந்து கொண்டிருக்கும். அப்பா வாசலில் தாண்டிட்டாருன்னா வந்துட்டார் அப்படின்னு அர்த்தம். அப்போ அந்த நிகழ்வு வந்து உடனே நடந்து முடிந்திருக்கும். ஓகே, அப்பா வந்தார், இந்த உடனடியாக நடந்து முடிந்த நிகழ்வை சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ்ல எப்படி சொல்றது? மை ஃபாதர் கேம் அப்படின்னு சொல்லணும். நெக்ஸ்ட் வந்து கன்ஜங்ஷன் வந்து மேலே பாருங்க, அப்பா வந்தபோது அந்த சென்டென்ஸ் கூட தான் கன்ஜங்ஷன் இருக்கிறது. அப்போ அப்பா வந்தபோது அப்படிங்கிறது எப்படி சொல்றது? when my father came, அப்பா வந்தபோது, அதாவது when my father came I was studying, அப்பா வந்தபோது நான் படித்து கொண்டிருந்தேன். ஓகே, நெக்ஸ்ட் வந்து இதே சென்டென்ஸை அப்படியே மாற்றிக்கலாம். எப்படி அப்படின்னா ஐ வாஸ் ஸ்டடியிங், நெக்ஸ்ட் வந்து when my father came, இந்த மாதிரி இரண்டு விதமாக மாற்றி சொல்லலாம். ஐ வாஸ் ஸ்டடியிங் when my father came, இந்த மாதிரி இரண்டு விதமாக மாற்றி சொல்லலாம். ஓகே, நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் பாருங்க. நான் படித்து கொண்டிருந்த போது கரண்ட் போய்விட்டது. இரண்டு நிகழ்வு கடந்த காலத்தில் ஒரே நேரத்தில் நடந்தது. இதில் வந்து கரண்ட் போனது வந்து உடனடியாக நடந்து முடிந்தது. நான் படித்து கொண்டிருந்தேன், இது வந்து நீண்ட நேரம் நடந்தது. அப்போது when I was studying the power went out. when I was studying the power went out. நான் படித்து கொண்டிருந்த போது கரண்ட் போய்விட்டது. ஓகே, நெக்ஸ்ட்டு இதே சென்டென்ஸை கொஞ்சம் மாற்றுறேன். எப்படி மாற்றுறேன் அப்படின்னா கரண்ட் போன போது நான் படித்து கொண்டிருந்தேன். சரிங்களா? அதாவது கன்ஜங்ஷன் வந்து தமிழில் எந்த சென்டென்ஸோட இருக்குதோ அதில் தான் இங்கிலீஷ்லேயும் வரணும். அப்போ இங்கிலீஷில் எப்படி சொல்கிறது? when the power went out I was studying. கரண்ட் போன போது நான் படித்து கொண்டிருந்தேன். ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் கவனிங்க. நான் படித்து கொண்டிருந்த போது அவன் விளையாடி கொண்டிருந்தான். இந்த எக்ஸாம்பிள் சென்டென்ஸை நல்லா கவனிங்க. நான் படித்து கொண்டிருந்த போது அவன் விளையாடி கொண்டிருந்தான். இந்த சென்டென்ஸில் எது நீண்ட நேரம் நடந்தது, எது உடனடியாக நடந்து முடிந்தது என்று கண்டுபிடியுங்கள், பார்ப்போம். இரண்டுமே நீண்ட நேரம் தான் நடந்தது. நல்லா கவனிங்க. பையன் வந்து அவனுடைய தம்பியை அம்மா கிட்ட போட்டு கொடுக்குறான். என்ன போட்டு கொடுக்குறான் அப்படின்னா, அம்மா ஸ்கூலில் நான் படித்து கொண்டிருந்த போது அவன் யாரு? தம்பி. அவன் விளையாடி கொண்டிருந்தான். நல்லா கவனிக்கணும். இரண்டு நிகழ்வுமே நீண்ட நேரம் தான் நடந்தது. சரிங்களா? அவன் படித்து கொண்டிருந்ததும் நீண்ட நேரம் நடந்தது, அவன் விளையாடி கொண்டிருந்ததும் நீண்ட நேரம் நடந்தது. இதற்கு முன்பு பார்த்தது என்னது? ஒரு நிகழ்வு வந்து நீண்ட நேரம் நடக்கும், இன்னொரு நிகழ்வு வந்து உடனே நடந்து முடிந்துவிடும். ஆனால் இங்கு பாருங்க, இரண்டுமே நீண்ட நேரம் நடக்கிறது. இப்போ என்ன பண்றது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து நான் படித்து கொண்டிருந்தேன், இது ஒரு சென்டென்ஸ். நெக்ஸ்ட் வந்து அவன் விளையாடி கொண்டிருந்தான், இது ஒரு சென்டென்ஸ். இப்போ இரண்டையுமே என்னது? நீண்ட நேரம் தான் நடக்கிறது. அப்போ இரண்டையுமே பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸ் தான் சொல்லணும். எப்படி சொல்றது? ஐ வாஸ் ஸ்டடியிங், நெக்ஸ்ட் வந்து ஹி வாஸ் பிளேயிங். ஐ வாஸ் ஸ்டடியிங், ஹி வாஸ் பிளேயிங். ரெண்டுமே என்னது? பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸ். ஏன்? இரண்டுமே நீண்ட நேரம் நடந்து கொண்டிருந்தது. ஓகே, அப்போ என்ன வித்தியாசம் அப்படின்னா, இங்க பொழுது, அதாவது போது அப்படிங்கிற கன்ஜங்ஷன் இருக்கு இல்லையா, அதை மட்டும் மாற்றணும். நல்லா கவனிக்கணும். இரண்டுமே பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸ் வரும் பொழுது இங்கே வந்து when அப்படிங்கிற கன்ஜங்ஷன் வந்து பயன்படுத்தக்கூடாது. அதற்கு பதிலாக while அப்படிங்கிற கன்ஜங்ஷன் தான் பயன்படுத்தணும். while I was studying, he was playing. இரண்டுமே கடந்த காலத்தில் ஒரே நேரத்தில் நடந்து கொண்டிருந்தது, அதாவது நீண்ட நேரமாக நடந்து கொண்டிருந்தது. ஓகே, நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் பாருங்க. நான் படித்து கொண்டிருந்த போது அவன் டிவி பார்த்து கொண்டிருந்தான். இங்கேயும் அதே மாதிரி தான். சரிங்களா? நான் படித்து கொண்டிருந்தேன், இதுவும் நீண்ட நேரம் நடைபெற்றது தான். அவன் டிவி பார்த்து கொண்டிருந்தான், இதுவும் நீண்ட நேரம் நடைபெற்றது தான். இந்த மாதிரி நீண்ட நேரம் நடைபெறும் போது இரண்டுமே பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸ்ல தான் சொல்லணும். ஓகே, எப்படி சொல்றது? ஃபர்ஸ்ட் வந்து நான் படித்து கொண்டிருந்தேன், ஐ வாஸ் ஸ்டடியிங். நெக்ஸ்ட் வந்து அவன் டிவி பார்த்து கொண்டிருந்தான், எப்படி சொல்றது? ஹி வாஸ் வாட்சிங் டிவி. இப்போ கன்ஜங்ஷன், எந்த கன்ஜங்ஷன் பயன்படுத்தணும்? while. அப்போ while I was studying, he was watching TV. ஓகே, இதோட பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸ் வந்து முடிந்து விட்டது. நெக்ஸ்ட் வந்து பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸை எந்த சுச்சுவேஷனில் பயன்படுத்துவது அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க. ஓகே, இப்போ பாருங்க, அதே அம்மா கேள்வி கேட்குறாங்க. எப்படி கேட்குறாங்க அப்படின்னா, நான் வருவதற்கு முன்பு நீ என்னடா பண்ணிக்கிட்டு இருந்த அப்படின்னு கேட்குறாங்க. நான் வருவதற்கு முன்பு
நீ என்னடா பண்ணிக்கிட்டு இருந்த. இது வந்து பாஸ்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸோட கேள்வி. இந்த பாஸ்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸ் உங்களுக்கு புரியணும் அப்படின்னா ஒரு சினிமா வசனம் வந்து உங்களுக்கு புரியணும். அது எந்த சினிமா வசனம் அப்படின்னா கைதி படத்துல நடிகர் கார்த்தி வந்து ஒரு வசனம் சொல்லியிருப்பாரு. என்ன வசனம் அப்படின்னா 10 வருஷம் ஜெயிலில் இருந்தேன்னு மட்டும்தானே சார் உங்களுக்கு தெரியும், அதுக்கு முன்னாடி என்ன பண்ணிக்கிட்டு இருந்தேன்னு உங்களுக்கு தெரியாதுல்ல அப்படின்னு ஒரு வசனம் பேசியிருப்பாரு. இதற்கு என்ன அர்த்தம் அப்படின்னா அதாவது கார்த்தி வந்து இப்போ ப்ரெசண்ட்ல வந்து லாரி டிரைவரா நம்ம கண்ணு முன்னாடி இருக்கிறாரு. இது வந்து என்னது ப்ரெசண்ட், சரிங்களா? ஓகே, அதே இது பாஸ்ட்ல வந்து என்ன இருந்தாருன்னா 10 வருஷம் ஜெயிலில் இருந்தாரு. அப்போ அந்த வசனப்படி நீங்க பார்க்கணும். 10 வருஷம் ஜெயிலில் இருந்தேன்னு மட்டும் தானே சார் தெரியும், அதுக்கு முன்னாடி என்ன பண்ணிக்கிட்டு இருந்தேன்னு தெரியாதுல்ல அப்படின்னு ஒரு வசனம் பேசியிருப்பாரு. அதற்கு என்ன அர்த்தம்? அப்போ அந்த ஜெயிலில் இருந்த 10 வருஷத்துக்கு முன்னாடி என்னவாவோ இருந்திருக்காரு. புரிஞ்சுதுங்களா? இன்னொரு முறை சொல்றேன், நல்லா கவனிங்க. கார்த்தி வந்து இப்போ ப்ரெசன்ட்ல நம்ம கண்ணு முன்னாடி லாரி டிரைவரா இருக்கிறாரு. அதே இது கடந்த காலத்துல பாஸ்ட்ல அவர் எங்க இருந்தாரு? ஜெயில்ல 10 வருஷம் இருந்தாரு. ஓகே, அப்போ அந்த 10 வருஷத்துக்கு முன்னாடி என்னவோ செஞ்சுக்கிட்டு இருந்திருக்காரு. அதுவும் என்னதுதான்? பாஸ்ட் தான். புரியுதுங்களா? ப்ரெசன்ட், பாஸ்ட், பாஸ்ட். நல்லா கவனிங்க, 2 பாஸ்ட் இருக்கு. இப்போ பாஸ்ட்டுக்கு முன்னாடி ஒரு பாஸ்ட் இருக்கு இல்லையா, அதுதான் என்னது? பாஸ்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸ். இப்போ சென்டர்ல ஒரு பாஸ்ட் இருக்கு இல்லையா, அது என்னது? சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ். அதே மாதிரி பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸ். அதாவது பாஸ்ட்டுக்கும் முன்னாடி பாஸ்ட்ல நடந்த நிகழ்வை நாம பாஸ்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸ்ல சொல்லுவோம். இப்போ எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் பாருங்க. என் அம்மா வருவதற்கு முன்பு நான் படித்து கொண்டிருந்தேன். பையன் நம்ம கிட்ட சொல்றான், என்ன சொல்றான்? என் அம்மா வருவதற்கு முன்பு நான் படித்து கொண்டிருந்தேன். இதுல எந்த நிகழ்வு பாஸ்ட்டுக்கும் பாஸ்ட்ல நடந்தது, எந்த நிகழ்வு பாஸ்ட்ல நடந்தது அப்படிங்கிறத பார்க்கணும். அப்போ நான் படித்து கொண்டிருந்தேன், இதுதான் பாஸ்ட்டுக்கு பாஸ்ட்ல நடந்தது. அப்போ அதை வந்து எதுல சொல்லணும்? பாஸ்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸ்ல சொல்லணும். எப்படி சொல்றது? ஐ ஹேட் ஸ்டடீட் அப்படின்னு சொல்லணும். ஐ ஹேட் ஸ்டடீட் அப்படின்னா நான் படித்து கொண்டிருந்தேன். எப்போது? என் அம்மா வருவதற்கு முன்பு. அப்போ பிஃபோர் மை மதர் கேம். பிஃபோர் மை மதர் கேம். அப்போ ஐ ஹேட் ஸ்டடீட் பிஃபோர் மை மதர் கேம். என் அம்மா வருவதற்கு முன்பு நான் படித்து கொண்டிருந்தேன். ஓகே, நெக்ஸ்ட் வந்து பாஸ்ட் பெர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ். சரிங்களா? பாஸ்ட் பெர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸை எந்தெந்த சுச்சுவேஷன்ஸில் நாம் பயன்படுத்துவோம் அப்படிங்கிறத இப்போ பார்க்கலாம் வாங்க. இதற்கு முன்பு பார்த்தோம் இல்லையா, என்ன பார்த்தோம்? பாஸ்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸ். சரிங்களா? இந்த இரண்டுமே ஒன்று தான், கொஞ்சம் கூட வித்தியாசம் கிடையாது. என்ன வித்தியாசம் அப்படின்னா இந்த பாஸ்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸை வந்து ஷார்ட் டைமில் பயன்படுத்துவோம். இந்த பாஸ்ட் பெர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸை வந்து லாங் டைமில் பயன்படுத்துவோம். இந்த ஒரு வித்தியாசம் தான். அதே மாதிரி சென்டென்ஸ் பேட்டர்ன் வந்து மாறும், மற்றபடி மீனிங் எல்லாமே சேம் தான். சரிங்களா? இப்போ வாங்க எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் பார்க்கலாம். நான் திருமணம் செய்வதற்கு முன்பு ஒரு பள்ளியில் வேலை செய்து கொண்டே இருந்தேன். கொண்டே இருக்கு இல்லையா, அதாவது லாங் டைமா. அதாவது நல்லா கவனிக்கணும், இதுதான் லாங் டைம், இதுதான் ஷார்ட் டைம், அந்த மாதிரி எதுவுமே கிடையாது இங்கிலீஷில். சரிங்களா? அதனால இந்த சுச்சுவேஷனுக்கு வந்து இந்த இரண்டு டென்ஸில், அதாவது பாஸ்ட் பெர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸும் பயன்படுத்தலாம், பாஸ்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸும் பயன்படுத்தலாம். ஆனால் சென்டென்ஸ் பேட்டர்ன் மட்டும்தான் மாறும், மீனிங் வந்து சேம் தான். சரிங்களா? இரண்டுமே பயன்படுத்தலாம். ஓகே, இப்போ இதை பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸில் எப்படி சொல்கிறது அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க. அதே சுச்சுவேஷன் தான். சரிங்களா? அப்போது ஐ ஹேட் பீன் ஒர்க்கிங் இன் எ ஸ்கூல். ஐ ஹேட் பீன் ஒர்க்கிங் இன் எ ஸ்கூல். நெக்ஸ்ட் வந்து பிஃபோர் ஐ காட் மேரீட். ஐ ஹேட் பீன் ஒர்க்கிங் இன் எ ஸ்கூல் பிஃபோர் ஐ காட் மேரீட். நான் திருமணம் செய்வதற்கு முன்பு ஒரு பள்ளியில் நீண்ட காலமாக வேலை செய்து கொண்டே இருந்தேன்.